கிளைகாலிக் ஆசிட் வந்து ஆக்சுவலாவே ஸ்கின்ன லைட்டன் ஆக்குமா? நீங்களாவே இந்த கிளைகாலிக் ஆசிட் இதெல்லாம் போடவே கூடாது. அது வெறும் மெலானின் ஓவர் புரொடக்ஷன் மட்டும்தானா? இல்ல அக்காந்தோசிஸ் மாரி ஸ்கின்னும் திக்கா இருக்கு. அதுக்கு வேற ஏதாவது உள்ள ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல வந்து இந்த ஃபோட்டோ டேமேஜ்னால இந்த யூவி லைட் வந்து ஸ்கின்னையும் தாண்டி வேற ஏதாவது டேமேஜ பண்ணியிருக்கா? அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு டாக்டர் வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு அத ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் அது. இன்னொரு முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி அந்த கிளைகாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வெளியில கமர்ஷியலா இருக்கக்கூடியது வந்து 6% 12% கிளைகாலிக் ஆசிட்லாம் இருக்கு. அது வந்து நீங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாம போட்டீங்கன்னா, ஸ்கின் எல்லாம் வெந்து போயிடும். ஓகே. அதுவும் நம்ம ஊர்ல வந்து கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒத்தே வராது. ஏன்னா ரொம்ப இந்த மாரி ஒரு ட்ராபிக்கல் சிட்டில நான் வந்து கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்றதே இல்ல. ஓகே. இந்த கிளைகாலிக் ஆசிட் உள்ள பீல்ஸும் கெமிக்கல் பீல்ஸும் நான் யூஸ் பண்றதில்ல. கிளைகாலிக் ஆசிட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிற கிரீம்ஸும் நான் யூஸ் பண்றதில்ல. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில நெறைய பேருக்கு இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து ஏற்கனவே இருக்கிற போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன அதிகப்படுத்தியிருக்கே ஒழிய, குறைச்சதா சரித்திரமே இல்ல. நான் பார்த்ததில்ல. ஓகே. ஸோ, அதனால இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு டாக்டர போய் பார்த்து, அந்த டாக்டர் வந்து இப்ப தேவைன்னு நெனைச்சாங்கன்னா, அத குடுக்கலாம். ஓகே. ஸோ, அது வந்து டாக்டருடைய டிஸ்கிரிஷனுக்கு உட்பட்டது. ஸோ, இந்த கிளைகாலிக் ஆசிடா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்களாவே ஒரு மருந்த தேர்ந்தெடுத்து செய்றதெல்லாம் தப்பு. ஹோம் ரெமெடியும் பண்ணக்கூடாது. இந்த மாரியான மெடிக்கல் ரெமெடிஸும் நீங்களாவே பண்ணக்கூடாது. ஏன்னா, நமக்கு தெரியாது இல்லையா?